ஹாப்பி சண்டே டு ஆல். இன்றைக்கி சர்ச்சில் சில்ட்ரன்ஸ் சண்டேன்றதுனால பைபிள் ரீடிங் நாளுமே வந்து குழந்தைங்களே படித்தாங்க. ஏஞ்சல், பியூலா, அதுக்கப்புறம் சாம்வேல், அனுஷியா, அப்புறம் கெவின், இவங்க 4 பேர் தான் பைபிள் ரீடிங் வந்து படித்தாங்க. இன்றைக்கி மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா, தென்னிந்திய திருச்சபையில் வருஷம் கணக்கில் என்னெல்லாம் வந்து சொன்னேன்னு பார்த்திங்கன்னா, நான் சின்ன குழந்தையாக போதுலேருந்து அவருடைய ஊழியத்தை நான் பார்த்துருக்குறேன். ஹாஸ்டலுக்குலாம் வந்திருக்காங்க. ராஜா சிங் அண்ணா சிறுவர் ஊழியம் அவர் வந்து டைசஸ் லெவலில் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக அவரை தெரிஞ்சிருக்கும். உண்மையாலுமே ஒரு நல்ல சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவருடைய பிரசங்கங்கள்லாம் இருக்கும். இன்றைக்கி எங்கள் திருச்சபையில் ரொம்பவே வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி, சரி 100 வருஷம்னு கூட வச்சுக்கலாம், 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெற்றோர்களுக்கும் இப்போ நம்ம பெற்றோர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த பெற்றோர்கள்லாம் வந்து நான் பார்த்துருக்குறேன், நிறைய ஆயா தாத்தாவை பார்த்துருக்குறேன். எங்கள் சித்தப்பாவை பெரியப்பாவெல்லாம் வந்து பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க. பிள்ளைங்கள வந்து அவ்வளோ ஒரு மதிப்பாங்க. பெரிய பையா சின்ன பையா அப்படி தான் கூப்பிடுவாங்க. அவங்கள வந்து திட்டுறது, அடிக்கிறது, படிக்கலைன்னா திட்டுறது, இந்த கிளாஸுக்கு போ அந்த கிளாஸுக்கு போன அடிமையாலாம் நடத்துகிறதே கிடையாது. குழந்தைங்கள வந்து அவ்வளோ வந்து ஒரு ஃப்ரீடமாக அவங்களுக்கான மரியாதையாக அவங்களுக்காக வாழ்க்கையே அர்ப்பணித்த பெற்றோர்களாக இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்க்கும்பொழுது நானும் ஒரு பெற்றோராக சொல்கிறேன், உண்மையாலுமே அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மை தான். ஏன்னா வந்து மற்ற எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோன்ற பேரில் நம்ம வந்து குழந்தைங்கள அடிமையாக ஆக்குகிறோம். ஒரு சில பெற்றோர்லாம் வந்து ஒரு படி மேலே தாண்டி செத்துப்போ, எனக்கு என்ன ஒழுங்காக இல்லாத புள்ள செத்துப்போ அப்படின்னு என் காதாலே நான் நிறைய கேட்டிருக்கிறேன். ஹாஸ்டலில் வந்து ஒரு பொண்ணு இருந்தா, அவள் பேர் வந்து இப்போ சொல்ல வேணாம். அவள் வந்து அவங்க வீட்டில் வந்து 4 பொண்ணு ஒரு பையன். அவள் தான் பெரிய பொண்ணு. அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், நீ இல்லைன்னா இன்னொன்று செத்துப்போ. எந்த உலகத்தில் அவள் மனசில் அது நல்லா பதிஞ்சு அடிக்கடி சொல்லுவாள், எந்த உலகத்தில் அம்மா வந்து குழந்தைய செத்துப்போன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, நம்ம செத்துப்போ, நீ எதுக்கு உருப்பட மாட்ட, நீ ஒழுங்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஆளே கிடையாது. பெற்றோர்களாக வந்து நடத்த வேண்டிய வழியில் நடத்தலாம். ஆனால் வந்து நம்ம எப்போவுமே வந்து என்னோடய கருத்து என்னன்னா, பெற்றோர்கள் ஆகிய நம்ம சொல்கிறத குழந்தைங்க செய்ய மாட்டாங்க, நம்ம செய்கிறத தான் செய்வாங்களே. நானே நிறைய டைம் வந்து பார்த்துருக்குறேன். நிறைய விஷயம் கூட சொல்லலாம். அதனால் பெற்றோர்கள் இதை ஒருவேளை நீங்கள் பெற்றோராக இருந்தீங்கன்னா குழந்தைங்கள ரொம்ப கடினமாக நடத்தாதீங்க. ஃப்ரெண்ட்லியாக